श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் அபாரகருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வஹம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் வந்தே குருபரம்பராம் குண்டலிகுமாரி குட்டிலே சண்டிச்சராச்சரசவித்ரிசாமுண்டே குணினே குஹாரிணே குஹ்யே குருமூர்த்தே त्वां नमामि कामाक्षि गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचेति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यानं भरतादिविपरिवृतं रामं भजे श्यामलं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् धर्मத்தோட இரண்டு மனித வடிவம் திரேதாயுகத்தில் ராமராவும் கலியுகத்தில் பெரியவராகவும் உலாவருதுன்னு பார்த்தோம். அதில் வால்மீகி மகரிஷி கேட்குற குணாதிசயங்களில் அது அத்தனையும் பொருந்தினவன் இருக்கான், இப்போவும் இருக்கான் அப்படின்னு நாரத மகரிஷி சொல்ல, அந்த குணங்கள்லாம் ஒரு மனுஷ വ്യക്തിகிட்ட அத்தனையும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபமான விஷயம். அப்படியெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால்தான் அவளோட கதையை இன்றைக்கும் கேட்குறோம். எல்லாருக்குமே அது மனசுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது, ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது. அப்படி இருக்கிறதுனாலேயே அவர்களை பெரியவர்னு சொல்லும். பெரியவர் பெரியவர்னா என்ன, செயற்கரிய செய்வார் பெரியார் அப்படின்ட்டு. யாராலையும் செய்ய முடியாத அவள் சுலபமாக செஞ்சுடுவா. இது ஒரு பெரியவர்களோட குணாதிசயமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த லட்சணப்படி தான் ராமராக இருக்கட்டும் பெரியவாளாக இருக்கட்டும், அவளோட குண விசேஷத்தினாலே அவர்கள் பெரியவாளாக இருக்கா. அப்படி கேட்குற விஷயங்களில் சாரித்ரேணச்ச கோயுக்தா அப்படிங்கிற எவனோட சரித்திரம், எவனோட நடத்தை யுக்தமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது இன்னும் நன்னடத்தை உடையவன் அப்படின்னு சொல்லலாம். யாரோட நடத்தை மற்றவாளுக்கும் ஒரு உதாரணமாக இருக்குமோ அதுதான் சரித்திரம், யுக்தமான சரித்திரம். யுக்தம் இல்லாத சரித்திரமும் இருக்குது. மகாபாரதத்தை எடுத்தால் தர்மபுத்திரர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட நடத்தை, துரியோதன மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவனோட நடத்தை. அதுவே ஒரு பாடமாக இருக்குது. ராமாயணத்தை எடுத்துனோம் அப்படின்னா ராமர் மாதிரி இருக்கணும் அப்படின்னா ராவணன் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த இருக்கக்கூடாத சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணுமா? அது யுக்தம் இல்லை.
வேண்டாத விஷயம். ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யாரோட நடத்தை பரிசுத்தமாக இருக்கோ, அவளோட வாழ்க்கை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பரிசுத்தமாக இருக்கிறது. அப்படி ஒரு சரித்திரம் உண்டா அப்படின்னு, ராமர் ஒரு க்ஷத்ரியனா அவதாரம் பண்ணினார். அவரோட நடத்தை எப்படி எவ்வளவு ஜாகிரதையாக இருந்தார் அப்படின்னு பார்க்கறதே ஆச்சரியமாக இருக்கு. அவர் ஏன் அப்படி ஜாகிரதையாக இருந்தார்? யதா ராஜா ததா பிரஜா. ராஜா எப்படியோ அப்படிதான் பிரஜைகள் இருக்கும் அப்படின்னு. ராஜா லஞ்சம் வாங்கினார்னா எல்லா பிரஜைகளும் லஞ்சமாக தான். அது லஞ்சங்கிறதே தர்மமாக போயிடும். அதாவது ராஜா எப்படி இருக்காளோ மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அப்படிங்கிறோம். அதே போல் குருங்கிற பொறுப்புக்கு இருக்கிறவா எப்படி அப்படின்னார், குரு எவ்வழியோ சிஷ்யனும் அவ்வழி. குரு என்ன பண்ணுறாரோ சிஷ்யன் அதைத்தான் ஃபாலோ பண்ண முடியும். ராஜா எப்படி இருக்காரோ அதைத்தான் பிரஜைகள் அனுசரிப்பார். இப்போ ராமர் ராஜாவாக இருந்தார். அதனால மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இருந்ததுனால அவரோட சரித்திரம், அவரோட நடத்தை ஒழுங்காக இருந்தது. மகாபெரிவா குருங்கிற ஒரு ஜெகத்குருங்கிற பீடத்தில் பொறுப்பில் இருந்ததுனால அவரோட நடத்தை எப்படி இருக்கோ அதை பார்த்து தான் சிஷ்ய உலகம் நடந்துக்கும். அதனால அதுவும் யுக்தமாக இருக்குது. அது எப்படி இருந்தது அப்படின்னா, ராமரை பார்த்தா புள்ளன்னா ராமரை மாதிரி புள்ள பொறுக்கணும், அண்ணா ராமரை மாதிரி அண்ணாவாக இருக்கணும், ராஜான்னா ராமரை மாதிரி ராஜாவாக இருக்கணும். இப்படி எந்த ரோலை எடுத்தாலும் சரி, அவர் ஒரு ராஜாவாக இருந்ததாக இருக்கட்டும், இல்லை அப்பாவுக்கு ஒரு பிள்ளையாக இருந்ததாக இருக்கட்டும், அண்ணாவுக்கு தம்பிகளுக்கெல்லாம் அண்ணாவாக இருந்ததாக இருக்கட்டும், இல்லை நண்பனாக இருந்ததாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவரோட நடத்தை எப்படி இருந்தது அப்படின்னா இவரைத்தான் முன்னுதாரணம் காமிக்கிறாப்புல இருந்தது. இருந்தால் அது மாதிரி இருக்கணும்ப்பா. அப்படி இருக்கிறது தான் யுக்தமான சரித்திரம். குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. அவளோட நடத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சந்தேகத்துக்கு இடமே தரக்கூடாது. அதே சார் பொது வாழ்க்கையில் இருக்கிறவா அப்படின்னா அவளை தான் எல்லாம் உலகம் பார்க்கறது. இப்போ எங்கேயோ பெயர் ஊர் தெரியாத நாம் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கோம். நாம் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஆனால் ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவன், பொது வாழ்க்கையில் இருக்கிறவர், அவள் என்ன பண்ணான்னு அவளோட சின்ன சின்ன விஷயங்கள் கூட உடனேயே எல்லா சேனல்லையும் வந்துடுறது, எல்லா பேப்பர்லேயும் வந்துடுறது, அத்தனையும் விளம்பரப்படுத்தப்படுறது. ஸோ அப்படி இருக்கிறதே அப்போ என்ன பண்ணோம்னார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்து தான் நடந்துக்கணும். இந்த இடத்துல உடனே நம்ம நவீன சித்தாந்தப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அப்போ இண்டிவிஜுவலுக்கு அவளோட மனித உரிமை என்னாச்சு, அது படுற பாடு இருக்கே, அந்த பாடு. அப்போ அவருக்கு இண்டிவிஜுவலாக அவருக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாதா, அவர் இஷ்டப்படி இருக்க முடியாதா அப்படின்னு. அவர் எப்போ இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்னார், பேர் ஊர் தெரியாத ஏதோ ஒரு XYZ எங்கேயோ இருந்தார்னா இருக்க முடியும். ஆனால் ஒரு பப்ளிக் ஃபிகராக ஆகி, ஒரு உதாரண புருஷராக ஆகி, ஒரு தலைவராக ஆகி, இப்படிலாம் ஆயிட்டா அப்போ அவளோட அந்த சுதந்திரமும் கொஞ்சம் விட்டு கொடுக்கத்தான் வேணும். உங்களோட வாழ்க்கையை, நெறிமுறையை, நடத்தையை நேர்படுத்திக்கத்தான் வேணும். அது மாதிரியில் அப்போ தான் லீடர்ஷிப் அப்படின்னாலே என்ன, லீட் பண்ணுறது தானே, முன்னால் போகிறது தானே. அப்போ ஃபாலோவர்ஸ் அப்படின்னா அதைத்தானே ஃபாலோ பண்ண முடியும். அப்போ லீட் பண்ணுறவா என்ன பண்ணும், பர்ஃபெக்ஷன் டு த கோர் இருந்து தான் ஆகணும்.
அப்படிதான் ராமரும் இருந்து காமிச்சார், பெரியவா இருந்து காமிச்சா. ஏன்னா தங்களோட பொசிஷன் அப்படி. எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் இவரை மாதிரி இருக்கணுங்கிறப்பல எப்படி ராமர் ராஜான்னா இவர், அண்ணான்னா இவர், பிள்ளைன்னா இவர்னு உதாரண புருஷராக இருந்தாரோ, பெரியவா எப்படி இருந்தார், சன்னியாசின்னா இவரை மாதிரி இருக்கணும், மடாதிபதினா இவரை மாதிரி இருக்கணும், குருன்னா இவரை போல இருக்கணும் அப்படின்னு ஒரு செட் பண்ணினாப்புல ஆயிடுது. ஒரு முன்னுதாரணம் செட் பண்ணியாச்சு. மடத்தில் ஒரு சன்னியாசி இருக்கார், பெரியவாழ்கிட்டே ஆசனம் வாங்கிட்டு இருக்கிறவர், கொலைக்கால் சுவாமிகள் அப்படின்னு. ரொம்ப பெரியவாழ்கிட்டே ஆசிரமம் வாங்கிண்டவர், ரொம்ப கடுமையான விரத நியமங்களோடு இன்றைக்கும் இருந்துன்னு இருக்கிறவர். அவர் சொல்லுவார், விளையாட்டாக சொல்லுவார், என்னை பொறுத்த வரைக்கும் பெரியவாளுக்கு அப்புறம் ஒருத்தரும் சன்னியாசமே வாங்கிக்கப்படாது அப்படின்றார். ஏன்னர் இவர் ஒரு ஏதோ ட்ரெண்டை செட் பண்ணிட்டு போயிட்டார், ஒரு அளவு செட் பண்ணிட்டார். அதனால உலகம் என்ன பண்ணுறதுன்னு, யாரு காவி கட்டின வேலை பார்த்தாலும் உடனே பெரியவான்னு நினச்சின்னு கம்பேர் பண்ணிட்டு அவர் மாதிரி இல்லையே, அவரை மாதிரி இல்லையே அப்படின்னு. எப்படி இருக்க முடியும்? இக்ஷ்வாகு வம்சத்தில் முன்னாலேயும் அத்தனை ராஜா இருந்திருக்கா, பின்னாலேயும் இத்தனை ராஜா இருந்திருக்கா. ஆனால் ராமரையே உதாரணமாக காமிக்கிறா அப்படின்னா, அப்படி அப்பழுக்கில்லாத தங்களோட சுய வாழ்க்கையினால அவ பண்ணி வச்சுட்டா. இனிமே அதை யாராலையும் ஒன்றும் பிரேக் பண்ணவே முடியாதுங்கிறாப்புல பண்ணிட்டார். அதுதான் சாரித்திரேனச்ச கோ யுக்தா, எவனோட சரித்திரம் அப்படி இருக்கு, யுக்தமா இருக்கு அப்படின்னு வால்மீகி கேட்ட கேள்விக்கு நமக்கு பதிலாக கிடைக்கிறது. இவரோட வாழ்க்கையில எப்படிலாம் யுக்தமா நடந்துட்ட, சிலதெல்லாம் நமக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக கூட இருக்கலாம். ஆனால் ஏன் இப்படி நடந்துட்டார் அப்படின்னார், அவளோட பொசிஷனில் அவள் அப்படி தான் நடந்துக்க முடியும், நடந்துக்கணும். பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா, யாருமே தான் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா, ஏதோ மனுஷாலாக இருக்கிறவா, ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கிறவா தப்பி தவிர வாயில் போய் வரலாம், என்ன வேணால் வந்துடும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருக்கிறவர் அப்படின்னா அவர் மறந்து கூட பொய் சொல்லக்கூடாது, ஸ்லிப் ஆஃப் த டங்கில் கூட வார்த்தை விழுந்துடுத்து அப்படின்னா போச்சு. ஏன்? அந்த பொசிஷன் அவ்வளவு அவளை கட்டுப்படுத்துறது. அதை போல தான் சில விஷயங்கள்லாம் அவள் அந்த பொசிஷனுக்கு அவளாக இருந்தால் அப்படி தான் பண்ணியிருப்பாள். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ரமண மகரிஷி இருந்தார், பெரியவா இருந்தால், எல்லாருமே ஒரு பெரிய பெரிய பிரம்மஞானிகள் தான். எப்படி இருந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மற்றவாளுக்கும் பெரியவாளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அந்த டிசிப்ளினில் ஆச்சார அனுஷ்டானத்தில் சாஸ்திரம் சொன்னதில் அணுபெசுகாத இருந்து காமிச்சா. மற்ற ஞானிகள்லாம் எப்படி இருந்தான்னு, அவள் பரிசுத்தமாக இருந்தாலும் அவளோட அந்த சாநித்திய விசேஷத்தினாலே எல்லாம் சரியாக இருந்தது. அவள் சிலதெல்லாம் அவளை எந்த விதியும் கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தலை, அதனால் அவள் அப்படி காரியம் பண்ணாள். அதில் ஒன்றும் ரமணாசிரமத்தில் ரமணரோட தாயார் சித்தியான ஒன்று அங்கே சமாதி வச்சா. அது கூட வச்சு சொல்லிலாம் வைக்கல, மழை ஒரு லெவலுக்கு மேலே போயிடுத்துன்னா ரமண மகர்ஷியை பற்றி சொல்லி சொல்லுவார். ரமணர் ஆசிரமம் கட்டணும்னு அவர் மெனக்கிட்ட திருவண்ணாமலை போகல, அவர் பாட்டுக்கு ஒன்றும் வேண்டான்னு உட்காந்து போய் தான் மலையில் உட்காந்தார், காட்டில் உட்காந்து இருந்தார். என்ன ஆயிடுத்துன்னா ஆசிரமம் அவரை சுற்றி வந்துடுத்து. நம்மளை மாதிரி 10 பேர் போக ஆரம்பித்தா சிஷ்யாலாம் வந்தால் என்ன ஆகுனர், குருக்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆபத்து தான். ஏன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம், எத்தையான இதான் பண்ணி அவளையும் மம்பளை இழுத்து விடுறது தான் வேலை. அதை மாதிரி தான் இப்பேற்பட்ட மகானை பெற்றிருக்கா, ஒரு பிரம்மஞானியை பெற்றிருக்கான்னா, சுமந்திருக்கான்னா எப்பேற்பட்ட உத்தமையாக இருக்கணும். அதனால இவா அந்த பாவத்தில் சமாதி வச்சா. இது பெரியவா அதை ஒத்துக்கல்ல. காரணம் என்னன்னா, நம்ம இந்து மதத்தில் பெண்களுக்கு தனியாக சந்நியாசம்னு கிடையாது.
எப்போ புதைக்கலாம் அப்படின்னு, ஒன்று சன்னியாசியாக இருந்தால் புதைக்கலாம், இல்லையா குழந்தைகளாக இருந்தால் புதைக்கலாம். காரணம் என்னன்னு, இந்த குழந்தையா இருக்கிறது பிஞ்சு நம்ம ஆசையாக வளர்த்த குழந்தை, பெற்று வளர்த்த குழந்தை, அது காலம் ஆயிடுத்துன்னா அதை கொண்டு நெருப்பில் போட்டு கருக்கிறதுக்கு நமக்கு மனசுக்கு இடம் கொடுக்காது. ஸோ அதனால ஒரு கரண சம்ஸ்காரம்னு, ஒரு குரு ஞானி சன்னியாசி அப்படின்னு அவரை பெரியஷாக பூஜை பண்ணிவிட்டு அவரை கொண்டு நெருப்பில் போடுறதுக்கு நமக்கு மனசு வராது. அதனால அவளுக்கு சமாதி. அதுக்கு மேலே ஒரு பிரம்ம ஞானியாக இருந்தால் ஷோடச கலை அப்படின்னு ஒரு மனிதனுக்கும் 16 கலைகள் இருக்குது. அந்த 16 கலையில் சாதாரண மனுஷாலாம் போனால் எல்லாம் போயிடுறது. இந்த ஞானிகளுக்கு மட்டும் ஒரு கலை அவளோட அந்த எலும்பு கூடுன்னு சொல்ல அஸ்தியோடையே இருக்கிறதுனால அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சா அது மூலியமாக அனுகிரகம் கிடைக்குங்கிறதுக்காக சமாதி. அப்படி தான் இருக்கே வழியே இப்படி இல்லை, அதனால இது சரியில்லை அப்படின்னு பெரியவா சொன்னான். அதனால் இங்கே யாரோ பெரியவா பக்தா சில பேர் அங்கே போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பெரியவா சொன்னால், இந்த சன்னியாசிகள் இருந்த இடத்துக்கு போனால் அவள் சித்தியான இடத்த அதிஷ்டானத்தை தவிர வேற எங்கே யார் இடத்துக்கு போனாலும் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு. இது ரமண பக்தாளுக்கெல்லாம் கொஞ்சம் ரோசமாக போயிடுது. அது என்ன பெரியவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னு மகரிஷிகிட்ட சொன்னாலும், இல்லை என்னமோ அப்படி காஞ்சி பெரியவா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு மகரிஷி சொன்னாராம், இந்த அவர் சொல்கிறது சரியா, இப்படிலாம் சொல்லலாமா, எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அதுக்கு மகரிஷி சொன்னாராம், அவர் சொன்னது சரியானு கேட்குறேள், அவர் இடத்துல நான் இருந்தால் இன்னும் கடுமையாக சொல்லியிருப்பேன்னாரு. அவர் அறுக்க தொண்டு பாலிஷாக சொல்லி விட்டுருக்கார். இதே அவர் பொசிஷனில் நான் இருந்திருந்தேன்னா இதை விட கடுமையாக சொல்லியிருப்பேன் அப்படின்னா. அதான் ஞானிகளோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு மகரிஷி சொன்னது, அவர் ஒரு தனியாக இண்டிவிஜுவலாக நமக்கு முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது, நம்ம பாட்டுக்கு ஏதோ இருக்கும். ஆனால் அவளுக்கு ஒரு பரம்பரையில் வந்திருக்கா, ட்ரெடிஷன் இருக்குது, ஒரு ஜெகத்குருங்கிற ஒரு பீடத்தில் உட்காந்துருக்கா, வழிகாட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால அவளுக்கு எது பிரமாணம்னு பகவான் திருப்பி திருப்பி எதை பிரமாணமாக சொல்லிக்கன, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்திதோ. கீதையில் தானே சொல்கிறேன், நீ எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது, எது டூ நாட்ஸ், எதாச்சும் ஒரு பிரமாணமாக வச்சுக்கிறது அப்படின்னு. சாஸ்திரம்தான் பிரமாணம். ஏன் அப்படின்னு, சார் என் மனசாட்சி சொல்கிறது சார் அப்படின்னு. அவளுக்கு மனசாட்சி அவளுக்கு ஃபேவரபிளாக தான் சொல்லும். திருடன் திருடுறத தப்புன்னு ஒத்துப்பாளா? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பண்ணினது தப்பு இல்லைன்னு தான் அப்பீலுக்கு போகிறோம். ஏன்னர், என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை. வால்மீகி மகரிஷி அப்படி தானே வந்தார். வேடனா இருந்தவர் வழிப்பறி பண்ணின்னு இருக்கிறது, சப்த ரிஷிகள் இவருக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வரா அந்த வழியில். அப்போ அந்த ரிஷிகள்கிட்டலாம் போய் இவர் வழிப்பறி பண்ணினர். அவள் கேட்டால், எங்கள்கிட்ட என்னப்பா இருக்குது, தண்டமும் கமண்டலமும் ருத்ராட்ச மாலையும் திருப்பி திருப்பி இதான் எல்லாத்தையும் இவர் வழிப்பறி பண்ணணும்னர். அப்போ அவள் சொன்னால், ஒன்று பண்ணு, எங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்றோம், இது தப்பு இல்லையான்னு வா கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், இது என்னோட தொழில், தப்பு இல்லை. எனக்கு மனைவி இருக்கா, குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, அவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆஸ் எ ஃபேமிலி ஹெட்டு எனக்கு இருக்குது. எனக்கு வேற ஒன்றும் பண்ண தெரியல, அதனால எனக்கு தெரிஞ்சது இதுதான். நான் இதை பண்ணலைன்னா என்னை நம்பியிருக்கிற அந்த ஜீவன்கள்லாம் சாக வேண்டியதுதான், அவளுக்கு சாப்பாடு இல்லாத பட்டினி கிடந்து போக வேண்டியதுதான். அதனால இது என்னோட தர்மம், நான் பண்ணதான் பண்ணுறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பு இல்லைன்னு. எவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, ரொம்ப நியாயமாக தானே இருக்குது நம்ம சைடு. அவர் உடனே சப்தரிஷிகள் கேட்டா, ரொம்ப நியாயமாக தான் பேசுகிற, ஒத்துக்கிறோம், அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக உனக்கு இப்படி ஒரு பொறுப்புக்கு நீ ஒரு குடும்ப தலைவன்கிறதுல பண்ணுறேங்கிற, சரி, அவளுக்கு சாப்பாடு போடணும் காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ தர்மமா அதர்மமானு பார்க்காத வழிப்பறி பண்ணி எடுத்துன்னு போய் கொடுக்குற, அவள் எல்லாரும் சாப்பிட்றா, என்ஜாய் பண்ணுறா. ஆனால் ஒன்று, இப்படி பண்ணுறதுனால பாவமும் சேர்றது. நம்ம ஒரு ஜீவனம் பண்ணணுங்கிறதுக்காக, சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக
அது நேர் வழியில் தர்ம வழியில் இருந்து தான் பண்ணணுமே வழிய உயிர் வாழணுங்கிறதுக்காக எப்படி வேணா என்ன வேணா பண்ணலாம்னு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இப்படி ஒத்தத்தரும் ஆரம்பிச்சுட்டா அப்புறம் எங்கேயான நாடு ஒழுங்காக இருக்குமோ, உலோகம் ஒழுங்காக இருக்குமா? இருக்காது. அதனால் பாபம் வரும். நீ ஒன்று பண்ணு, இப்போ எங்கள்கிட்டேருந்து கொடுக்குறேன், எல்லாம் எடுத்துன்னு போ, அங்கே வீட்டில் போய் சாமான்லாம் வாங்கி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணு. ஆனால் உன்னோட மனைவி குழந்தைகள்கிட்டலாம் கேளு, இப்படி தினம் கொண்டு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் சௌக்கியமாக இருக்கு. இதை பண்ணுறதுல சில தோஷங்கள்லாம் வருது, பாபம் வருது. எப்போ நான் கொண்டு வரத எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு சாப்பிட்டு சந்தோஷப்படுறோமோ அது மாதிரி அதில் வர பாவத்தையும் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வர கஷ்டத்தை அனுபவிக்கணும். என்ன ரெடியான அவள்கிட்ட கேளுன்னு. இது சொன்னோன்னே இவர் பார்த்தாரு, நல்ல கேள்வியாக இருக்கே, இத்தனை நாள் தோணலையே, கேட்டுன்னு வா அப்படின்னு. உன் மனைவி குழந்தைகள்கிட்ட கேட்டுன்னு வா, அது வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கோம், பதில் சொல்லிவிடும், வந்து பதில் சொல்லணும். இவர் போனார், இது ரொம்ப மைண்டை வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. வீட்டுக்கு போனார், எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுன்னு வந்தாலும் எல்லாரையும் உட்காந்து வச்சு சாம்பு போட்டு கொடுத்துட்டு அப்போ கேட்டார், கொண்டு வந்தால் மட்டும் எல்லாரும் ஈக்குவலாக எனக்கு இது கொடுங்கன்னு கேட்குறேள், சொத்து சேர்த்தா மட்டும் எல்லா குழந்தைகளும் ஒன்றா பங்கு கேட்குறேள், ஒரு கரண்டி குறைஞ்சா கூட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறது. அப்போ பாவத்திலையும் எல்லாரும் ஈக்குவலாக எடுத்துக்க வேண்டியதானே. அதுக்கு அந்த அம்மா சொன்னா, யோ எங்களை காப்பாற்ற வேண்டியதுதான் உன்னோட பொறுப்பு, எங்களுக்கு ஷாம்போட வேண்டியது காப்பாற்றணும் பொறுப்பு. வாஸ்தவம், நாங்கள் ஏதானு சொன்னோமா, கொள்ளை அடிச்சுன்னு வந்து எங்களை காப்பாற்றுன்னு நாங்கள் கேட்டோமா என்ன அப்படின்னு. உனக்கு நேர்மையாக ஒரு ஆஃபீஸில் போய் உத்தியோகம் பார்த்து சம்பாதிச்சு இதுங்கிறதுக்கு துப்பு இல்லை, அதனால நீ கொள்ளையடிக்கிற, அது உன் தப்பே வழியே எங்கள் தப்பு இல்லை. உன்னை அதர்ம வழியில் சொல்லி நாங்கள் ஒருத்தரும் சொல்லலையா, அப்படி சம்பாதிச்சு எங்களை காப்பாற்றுன்னு நாங்கள் ஒன்றும் கேட்கல, உனக்கு வேற ஒன்றும் தெரியல, நீ குறுக்கு வழியில் போடுற பண்ணின, அதனால தப்பு உன்னோட தானே வழிய, அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ கொண்டு வந்தால் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம், சாப்பிடுவோம், பாவத்தை நீனே தான் மூட்டை கட்டிக்கணும். இதுதான் வால்மீகியா மாத்திது வேடனை. அப்படியே மனசு ஒடிஞ்சு போயிட்ட. கொஞ்சம் கூட நன்றி இல்லை பாரு, அவளுக்கு இத்தனை சாப்பிட்ருக்கா, இத்தனை பண்ணி இருக்கா, ஒரு வார்த்தைக்காகவானும். அதனால என்னன்னா, இப்போ இவ்வளோ சௌக்கியமாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுமோ, கஷ்டம் வார்த்தையே நம்ம சேர்ந்து இருப்போம், அதனால நாங்கள் கூட இருக்கோம்னு சொல்ல மாட்டாளோ. அதெல்லாம் முடியவே. அப்போ கைட்டி விட்டுட்டா இவரை. சப்தரிஷியும் ரெடியாக உட்காந்துக்கா, இது வரும்னு தெரியும். வந்தார், நமஸ்காரம் பண்ணார். இந்த இப்படி சொல்லிட்டான்னார், அப்பேற்பட்டவாளுக்கு தான்ப்பா நீ இவ்வளோ வழிப்பறி பண்ணி இவ்வளவு சேர்க்கிறன்னு. நீ பாவத்தை மூட்டை கட்டிண்டு அடுத்த வாழ்க்கை இதான் உலகம் தெரிஞ்சுக்கோன்னு. அது யாராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவாழ்ந்த ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் யாரும் என்ன பண்ணுவான்னார், சரணம் ந பவதி ஜனனி ந பிதா ந சோதராஷ்சான்யே சரணம் தேசிக சரணம். ஆதிசங்கரர் சொல்றார், பெத்த அம்மா புகலிட மாட்டா, அப்பா ஆக மாட்டார், கூட பிறந்தவா ஆக மாட்டா, ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டா, ரிலேட்டிவ்ஸ் ஆக மாட்டா, எல்லாரும் ஒரு சமயம்னா அதோகதியாக விட்டுட்டு போயிடுவா. பஜகோவிந்தத்தில் பகவத்பாதால தானே சொல்றார், விட்டுடுவா. நீ பண்ணினதுதான் உங்களோடவே இருக்கும், நீ பண்ற நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அதுதான் கூட இருக்கும். அப்படி இருக்கிறவாளுக்கு எது நம்பலாம் சரணம்னர், தேசிக சரணம், குருவோட திருவடியை மட்டுமே நீ நம்பலாம். அதுதான் உன்னை விட்டு கொடுக்காத சமயத்தில் காப்பாற்றும். மற்றது எல்லாம் விட்டுடும், கை விட்டுடும். இது ஒன்று தான் விடாது. எப்போ வந்து நிற்கும்னர், அந்த குரு கிருப்பை என்ன பண்ணும்னர், இது மாதிரி இக்கட்டான சமயத்தில் தான் வந்து நம்ம கை கொடுக்கும். நம்ம சௌக்கியமாக இருக்கிறதே அது நம்மளை கண்டுக்குமோ கண்டுக்கோ தெரியாது. அதாவது குழந்தைகள் அவள் பாட்டுக்கு சௌரியமாக இருந்தானே நம்ம கவலைப்பட போகிறோமா என்ன இல்லை, அதுக்கு ஏதான ஒரு சிரமம் வரத்தையே தான் ஐயோ பாவம் குழந்தைன்னு உடனே நம்ம ஓடுவோம். அது மாதிரி குருநாதர் என்ன பண்ணுறார், குரு மாதா, குரு பிதா, குரு அமுச்சி, குலதேவதா. ஏகநாத சுவாமி சொல்றாரு, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, மாணிக்கவாசர் சொல்றாரு, அது வெறும் ஈஸ்வரன் இல்லைப்பா, அம்மா அப்பா எல்லாம் பர்மனெண்ட் அம்மா அப்பா, இதுதான் ரியல் அம்மா அப்பா தான். இதெல்லாம் இந்த சரீரத்துக்கு தான் அப்பா அம்மா உறவெல்லாம்.
ஆனால் அவன் ஆத்மபந்து. அதுதான் எப்பொழுதும் எந்த ஜென்மாவாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தொடர்ந்து வரும். அதைத்தான் நம்பலாமே வழிய டிபெண்ட் பண்ணலாமே வழிய இந்த டெம்பரவரி எல்லாம் டிபெண்ட் பண்ணினோம்னா ஒன்று அது நமக்கு முன்னாலே நம்மளை ஏமாத்திடும், இல்லை நாம் அதை ஏமாத்திட்டு போயிடுவோம். ரெண்டுத்துக்குள்ளே ஏதோ ஒன்று நிச்சயம். இதைத்தான் சப்தரிஷியில் உபதேசம் பண்ணா. அப்பேற்பட்ட உலகம் இது நேச்சர்ப்பா. உலகம் குறை சொல்லலை, உலகம்னா இப்படி தான் இருக்கு, இப்படி இருந்தால் தான் உலகம். அதனால் அதை நம்பாத, அவளுக்காக இப்படி பண்ணு. இப்போ ஃபீல் பண்ணினர், இன்னையோடு இதை விட்டேன், இத்தனை நாள் பண்ணிட்டேன் பாவம், இந்தக்கெல்லாம் பாவம்லாமும் தொலையணும், என்னோட ஜென்மாவும் கரையேறணும். இதுக்கு என்ன பண்ணணும்? உபதேசம் பண்ணுங்க, வழி சொல்லுங்கோ ரிஷிகிட்ட கேட்குறார். அப்போ சப்த ரிஷிகளும் தாரக மந்திரமான ராமநாமத்தை உபதேசம் பண்ணி இதை சொல்லுப்பா, அத்தனை பாவமும் அடைச்சின்னு போயிடும். அப்படியே அந்த ரிஷிகள் உபதேசத்தினால இவர் தாரக மந்திர உபதேசம் வாங்கிண்டு அப்படி இருந்தவர் தான். எந்த அளவுக்கு அதை ஏத்துண்டர், அதாவது குரு உபதேசம் பண்ணிடலாம், சிஷ்யன் அதை பிடிச்சிக்கணுமே. என்னதான் நம்ம ஃபீஸ் கட்டி கஷ்டப்பட்டு காலேஜில் சேர்த்தாலும் படித்து மார்க் வாங்கி பாஸ் பண்ண வேண்டியது குழந்தைகள் பிரயத்தனத்தில் தானே. அதை போல் என்னதான் குரு பெரிய குருவாக இருந்தாலும் தபஸ்வியாக இருந்தாலும் என்னதான் மந்திரத்தை பவர்ஃபுல் மந்திரம் கொடுத்தாலும் அதை பலிதமாக்கிக்க வேண்டியது சிஷ்யனோட வேலைன்னா, அவனோட சின்சியாரிட்டியை பொறுத்து அவரோட உழைப்பை பொறுத்துனா கிடைக்கும். ஆனால் இந்த வால்மீகி என்ன பண்ணினார் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அவருக்கு வால்மீகின்னே பேர் வருது. ரிஷிகள் சப்த ரிஷிகள் தாரக மந்திரம் உபதேசம் பண்ணுறதே ஜபம் பண்ண ஆரம்பித்தவர் தான். அதே நின்று உடம்புல புத்து வச்சு மூடுற வரைக்கும் தெரியல அவருக்கு. நமக்கு உடனே வரும், இதெல்லாம் கதையெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது சார், எல்லாமே ஒரே புழுகு பிருடாவாக இருக்குது, என்ன உடம்புல அப்படி வச்சா கூட தெரியாத இருக்குமா அப்படின்னார். இதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு சாட்சி என்னன்னார், ஒன்றும் இல்லை, இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா, ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கணும்னா குழந்தைகளுக்கு நேரம் தெரியல, காலம் தெரியல, பசி தெரியல, தாகம் தெரியல, அம்மா அப்பா தான் போய் போருண்டா மணி நேரம் எடுத்து விஷயத்தை படுத்துக்கோ, காம்ப்ளான கூடி ஹார்லிக்ஸை கூடி சாப்பிடவான்னு இவா தான் தட்டி எழுப்ப வேண்டியிருக்க வழி அவளுக்கு பிரஜையை போயிடுத்து. அப்போ எங்கே போச்சு பசி தாகம், எங்கே போச்சு? வேலை ஒன்றும் இல்லைன்னா டான்னு வேலை கேட்குறது, பிரேக்ஃபாஸ்ட் எங்கே, டிஃபன் எங்கே, அது நன்னா இருக்குது நன்னா இல்லை இத்தனை சொல்கிறது. ஆனால் இந்த கவனம் முழுக்கலும் கான்சன்ட்ரேஷன் முழுக்கலும் படிப்பில் போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு, நீங்கள் எத்தை கொடுத்தாலும் வாயில் போட்டுக்கிறா, ருச்சி தெரியல, ஒன்றும் தெரியல. எதனால? ஒரு சின்ன எக்ஸாமில் நமக்கு மார்க் வாங்கணும் பாஸ் பண்ணுங்கிறதுக்கே நமக்கு சரீர பிரஜை போய்டுறது, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. என்ன ஒரு பெரிய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் தபஸ் பண்ணுறதே தவம்னாலே வேற ஒன்றும் இல்லை, ஒன்று அடையணுங்கிற லட்சியத்தில் ஒரே குறியாக இருந்து அதுக்குண்டான முயற்சியிலே இருக்கிறது தான் தவம். அது எதுவாக இருந்தாலும் சரி, எக்ஸாமுக்கு படித்தாலும் தபஸ் தான். எத்தை பண்ணினாலும் ஒரு விஷயம், அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டே ஆகணும், அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரயத்தனம் உண்டோ அதில் நம்மளோட முழு எஃபர்ட்டையும் போட்டு அதை அடையிற வரைக்கும் விடாத இருக்கிறது, அதுக்கு பேர் தான் தவம். நாம் என்னால் நினச்சுட்டோம் தபஸ்னாக்க உடனே தாடியெல்லாம் வளர்த்துட்டு அப்படியெல்லாம் போயிட்டு காட்டில் உட்காந்து கண்ணை மூடிண்டு, எல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே இருந்தால் வீட்டில் இருந்தால் எல்லாம் இடைஞ்சலாக இருக்குங்கிறதுனால அங்கே போகிறா, அவ்வளோதான் விஷயம். அதான் அப்படி உடம்புல வச்சது தெரியாத அவர் இருந்து தபஸ் பண்ணி, இவரோட தபஸ்னால அந்த தபோஜ்வாலையினால பொறுக்காத அப்புறம் பிரம்மாதி தேவதைகள்லாம் ரெக்கமெண்ட் பண்ண வந்து இவருக்கு வரம் கொடுத்து இவர் பெரிய மகரிஷியா ஆறார். அப்பேற்பட்டவர் தான் இந்த ராமச்சரித்திரத்தை எழுதுறார் அப்படின்னு நமக்கு இந்த ராமாயணம் வந்து வால்மீகியோட கதை சொல்றது இல்லையா. அப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவாளுக்கு சில கடமைகள் இருக்கு, அவள் அதைத்தான் பண்ணி காமிக்கணும். அதுலேருந்து மீறினா எல்லாமே வீணா போயிடும்.
அப்படி இருக்கிற அந்த ராமர் ஒரு ராஜாவா எப்படி இருந்தார், ஒரு பிள்ளையா எப்படி இருந்தார், ஒரு அண்ணாவா எப்படி இருந்தார் அப்படின்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு எதுக்காக அதை பிடிச்சிட்டார் அப்படின்னார், அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிடுத்தோ. அதாரில் இல்லை, பித்ரு தேவோ பவ, வேதம்னா சொல்றது. வேற யாரான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, வேதம்னா சொல்லியிருக்கு. அப்பாவே கடவுள் அப்படின்னா பகவானோட வார்த்தையை மீற முடியுமா? மீறலாமா? மீறக்கூடாது. பரதன்ட்ட அதான் ஆர்கியூ பண்றார். அப்பா நிர்பந்தத்தினால்தான் பண்ணினாரே வழியே அவர் மனசார பண்ணல அப்படின்னா. இல்லை, ராஜா சட்டம் போட்டார் அப்படின்னா சட்டத்தை எப்படி போட்டாலும் சட்டம்தான். அவர் பிடிச்சி போட்டார், பிடிக்காத போட்டார், எதிர்கட்சி ஆதரவோடு போட்டார், எதிர்ப்போடு போட்டார், எப்படி போட்டாலும் சரி சட்டம் நிறைவேறினா சட்டம்தான். அதுபோல அவர் சொல்லிட்டார், சொன்னத்தை காப்பாத்துறது கடமை. அதோட இல்லை, அப்படி அப்பா வார்த்தையை காப்பாத்தலை அப்படின்னா அப்பாவுக்கு பாவம் வந்து சேருது. ஏன்னா அம்மாவுக்கு அவர் வாக்கு கொடுத்ததை காப்பாத்தலைங்கிற தோஷம் வந்து அப்பாவுக்கு தோஷம் வரும். நம்மளால அப்பாவுக்கு தோஷம் வருமா? அப்பாவுக்கு நமக்கு புண்ணியம் பண்ணி அவருக்கு சேர்க்க வேண்டாம். இருப்பேன் இருந்து காமிச்சார். அப்படி இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னார், அவர் சௌக்கியமா அடைஞ்சார்? இல்லை, எவ்வளவு சிரமப்பட வேண்டி இருந்தது அப்படின்னு தெரியுது. அப்போ என்ன அப்படின்னா, என்ன சிரமம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அப்பா சொன்னா பெத்தவா சொன்னா கேட்கறது, அவ்வளவுதான். நமக்கு பிடிச்சதான் சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியுமா? என்ன முடியாது. அவ என்ன சொல்றாளோ அதை நாம கேட்கணும், அவ்வளவுதான். அங்க பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதுக்கே வேலை கிடையாது. சட்டம் அப்படின்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, யாருக்கு தான் பிடிக்கும்? ஒன்வேளை இந்த ரோட்ல போகாதீங்க, அந்த ரோட்ல வராதிங்கன்னா பிடிக்கத்தான் மாட்டேங்கிறது. ஆனா என்ன பண்றது, கேட்டுதான் ஆக வேண்டியிருக்கு. அதை போலதான் அப்படி ராஜாவா இருக்கிறவர், பிள்ளையா இருக்கிறவர், அண்ணனா எப்படி இருந்தார் அப்படின்னு 3 தம்பிகள்கிட்டையும் அப்படிதான் இருந்தார். லக்ஷ்மணரை பத்தி சொல்றதே வெளியில உலாவர உயிருங்கிறார். நேத்திக்கே சொன்னேன், ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு. லக்ஷ்மண சுவாமி மூர்ச்சியா கடந்தோன்னு சக்தியாதத்தினால அண்ணா தம்பின்னா அப்படி இருக்கணும். அந்த கேரக்டரே எப்படி இருந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுன்னா இருந்திருக்கா. ராமருக்கு தான் அப்பா சொன்னார் காட்டுக்கு போனோன்னு கைகை வரம் கேட்டா, லக்ஷ்மணருக்கு என்ன தள்ள எழுத்து? அழகா சௌக்கியமா சாப்பிட்டு அரண்மனையில் சௌரியமா இருக்கலாம் இல்லையோ, ஏன் இல்லை அப்படின்னா. தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு ஜேஷ்ட பிராதா பிதிரு சமானகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மூத்த அண்ணா அப்பாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அப்போ அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவன் அண்ணா, அவருக்கு நாம் பணிவிடை பண்ணுறது தான் நம்மளோட முறை. அதுவும் இவர் தனியாக காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு போகிறவர் ஏதோ வீட்டிலேயே எடுக்கிறதுக்கு இடம் இல்லாத கஷ்டப்பட்டு இருந்துருவா இருந்தால் எங்கே போனாலும் ஒரே கஷ்டம்தான் இருக்கலாம். இதுவோ பரம சௌக்கியமாக சக்கரவர்த்தி திருமகனாக இருந்த ஒரு ராஜகுமாரன் காட்டில் போய் கஷ்டப்படணும்னா, இங்கேன்னா அரண்மனையில் கூட்டத்துக்கெல்லாம் 100 ஓடி ஓடிடுவா. தூத்தம் வேணும்னா 10 பேர் தூக்கின்னு வருவான். அங்கே போய் தூத்தம் வேணும்னா என்ன பண்ணுறது? அதனால தம்பிங்கிறதுக்கு உதாரணமாக இவர் போனார். அந்த அண்ணா அப்படின்னா அவர் சௌக்கியமாக அரண்மனையில் இருக்கிறதே தான் இல்லை, அவர் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழந்து போகிறதையும் கூட இருக்கிறது தான் குணம். கூட பிறந்தவாளோட குணம் என்ன? இப்படி ஒரு தம்பி இருந்தார்னா இன்னொரு தம்பி அதுக்கு மேலே. பரதனோட குணத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. வலி வந்திருக்கு, ராஜ்யமாக இருக்கட்டும் எல்லாம். ஆனால் ஏத்துண்டாரோ? ஏற்றுக்கவே இல்லை. அவர் மனசு ஏற்றுக்கல. யாரானும் விடுவாடா? வராத்துக்கும் போதே நம்ம எப்படியான கேஸ் போட்டு வாங்கிட்டா தேவையில்லைன்னு இருக்கு. ஆனால் ஒன்றுமே இல்லாத தானே வலிய வர லக்ஷ்மியை இவர் ராஜ்யலக்ஷ்மியை வேண்டான்னு
ஒதுக்கினார் அப்படின்னா, தர்மம் இல்லாததை வலிய வந்தா கூட ஏத்துக்க கூடாதுங்கிற திருடமான விரதம். நாமளா இருந்தா என்ன பண்றோம், வந்த வரைக்கும் இல்லாம எப்படியோ அதெல்லாம் பார்க்க முடியாது சார் அப்படின்னு வாங்கிக்கிறத உலகத்துல இவர் தனக்கு உரிமை இல்லாதது, தனக்கு பாத்தியதை இல்லாதது, அது தர்மம் இல்லாததை ஏத்துக்க கூடாதுன்னு இருந்த. அப்படி அவரோட பரதனோட குணம் இருந்து. அது மட்டும் இல்லை, ராஜ்யத்தை ஏத்துக்காதோட இல்லை, இவரும் 14 வருஷமும் அண்ணா எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே ஒரு இதர்ச்சின ஜடாமுடியோடு அப்படிதான் இருப்பேன்னு தவ வாழ்க்கை தான் வாழ்ந்தார். அப்படின்னா என்ன ஒரு அந்த அண்ணாட்ட ஒரு பிரியம் இருக்கணும், பக்தி இருக்கணும். இத்தனைக்கு இவ ஒருத்தரும் ஒரே தாய் வயத்துல பிறக்கல, மாற்றான் தாய் குழந்தைகள் தான். இந்த மாற்றான் தாய் குழந்தைகளுக்கே இவ்வளவு பக்தி ஸ்ரத்தை இருந்ததுன்னா ஒரு தாய் வயத்துல பிறந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உதாரணம் சொல்றேன். பெரியவாள்கிட்ட ஒரு தம்பதிகள் வரா, ரொம்ப பக்தி ஸ்ரத்த உள்ளவா வரவா. வந்தவர் பெரியவாள்கிட்ட சொன்ன, அவருக்கும் அவரோட தம்பிக்கும் சொத்து தகராறு. ஊர்ல சொத்து தகராறுல கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போறதுக்கு ரெடி ஆயிட்டார் தம்பி. அண்ணாக்கு அது ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது, என்ன பண்றதுன்னு புரியல. பெரியவாள்கிட்ட வருத்தப்பட்டுன்னு சொன்ன, இது மாதிரி எக்ஸ்ட்ரீமா திங்க் பண்றான் போறான், எப்படி சொல்றதுன்னு புரியல. பெரியவா கேட்டா எதனால தகராறு வந்ததுன்னு. இல்லை பாகப்பிரிவினையில தகராறு, இதெல்லாம் எனக்கு வேணுங்கிறான், அதெல்லாம் உனக்கு வேண்டாங்கிற, இப்படி எல்லாம் சொல்றது, அதனால தகராறு வந்துருத்தோம். இன்னும் பெரியவா சொன்னா, ஒன்று பண்ணு, நீ இங்கேருந்து நேர, அதனால பேச்சுவார்த்தையே இல்லாத போயிடுத்து. ஒன்று பண்ணு, நீனும் உன் சம்சாரமும் இங்கே வந்துட்டு நேர ஊருக்கு போகிறதே, ஆற்றுக்கு போகாத, ரயிலை விட்டு இறங்கி பழம் புஷ்பம் எல்லாம் நிறைய வாங்கிட்டு நீனும் உன் சம்சாரம் நேரம் உன் தம்பி ஆற்றுக்கு போய் இறங்குங்கோன்னு. இதை கேட்டோன்னு அந்த மாமி பயப்படுறா. பேச்சுவார்த்தையே இல்லை, அவன் கொஞ்சம் முரடன், எப்படி போகிறது, மூஞ்சியிலே முழிக்கல, எப்படி போகிறது? இவர் சொன்னார், இல்லை அங்கே போனால் என்ன ஆகுமோ தெரியாது, சரியான என்ன ஆறுதுன்னு பார்க்கலாமே. என்ன ஆறுது, நீங்கள் என்னத்தை பார்ப்பேடா, அவன் உதச்சான்னா காஞ்சிபுரத்தில் உட்காந்து பார்ப்பேடா என்ன? எவ்வளவு ரிஸ்க்கு பெரியவா சொல்றா. போயிட்டு என்ன பண்ணு, இந்த பழம் புஷ்பம் எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட சொல்லு, அப்பா நம்ம குடும்பம் எப்படி இருந்தது, ஊரில் ஏதானு பிரச்சனைன்னா நம்ம குடும்பத்தில் நம்ம ஆற்றுல இருந்தவாழ்கிட்ட தீர்த்துப்பா. அப்பேற்பட்ட குடும்பத்தில் கேவலம் ஒரு சொத்துக்காக போய் நம்ம கோர்ட்டு வரைக்கும் போகிறது நன்னா இல்லை. இப்படி போச்சுன்னா நம்ம குடும்ப கௌரவம் பாதிக்கும். இதுக்கும் மேலே பேப்பர்லேருந்து எல்லாத்துலேயும் நம்ம பேர் அடிபடும். இதெல்லாம் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்லை நன்னா இல்லை. உனக்கு என்ன வேணும், இந்த சொத்துல இதெல்லாம் தானே வேணும். இல்லை நீ கேட்கறது என்ன, எல்லாத்தையும் நீனே எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் நீனே எடுத்துக்கோ. ஒரு தாய் வயத்துல பிறந்திருக்கோம், அது உங்ககிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே யார்கிட்ட இருந்தாலும் ஒன்று தான். அதனால எல்லாத்தையும் நீனே வச்சுக்கோ, சௌக்கியமா இரு. எனக்கும் குடும்பம் இருக்கு, குழந்தைகள் குட்டி இருக்கு, நீனா பார்த்து எதானும் கொடுத்தீன்னா வாங்கிக்கிறேன், இதை இப்படி பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லு. இதை சொல்லுன்னா இப்போ 2 பேருக்கும் தர்ம சங்கடமா இருக்கு. இவர்கிட்ட குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்ல போக இப்போ சங்கராச்சாரியர் இப்படி அட்வைஸ் பண்றார். இப்போ என்ன, ஏதானும் முன்னாலேயே தம்பி பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட பேசிட்டானா அவனுக்கு ஃபேவரபிளா இவர் இப்படி பண்றாரா புரியல. அதோட இல்லை, எல்லாம் அனுமானம்தான். நீ போனோடனே வாங்க வாங்கன்னு கூப்பிடுவன். இதை சொல்லிட்டு பெரியவா என்ன சொன்னா,
அடுத்த சொல்றதே தான் இப்போ இன்னும் சந்தேகம் வந்துருத்தவளுக்கு. இவர் யோஜனை பண்ணார், இல்லை அது முரடனவன் எப்படி என்ன ஆறுதுன்னு பார்க்கலாம், நீ இப்படி சொல்லு அப்படின்னா. சரி, நீ இப்படி சொன்னாக்க அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், ஏன்னா அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான், நீங்கள் 2 பேரும் வீடு தேடி வந்து அண்ணாவும் மன்னியும் இப்படிலாம் இவ்வளவு தூரத்துக்கு தழைஞ்சு போய் பிரியமாக பிஹேவ் பண்ணுவேன்னு அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். உடனே அவன் என்ன பண்ணுவான், விழுந்து நமஸ்காரம் பண்ணி, ஆற்றுக்கு மூத்தவன் நீந்தான், வந்து என்ன அப்படி சொல்லிட்ட, அதனால் எங்கிட்ட இருந்தானே உங்ககிட்ட இருந்தானே எல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும், ஆனால் எனக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, நீ என்ன பார்த்து கொடுக்குறியோ அதை நான் வாங்கிக்கிறேன்ப்பா.